காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸியிலே இந்த ஹதீஸை அறிவித்து சொல்கின்றான், உங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் திட்டாதீர்கள். காரணம், உங்களுடைய அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என் கைவசம் இருக்கிறது, நான் என் கைவசம் வைத்திருக்கிறேன். நான் நாடினால் உங்களுக்கு சாதகமாக தலைவர்களாக அவர்களை மாற்றி தருவேன். நான் நாடவில்லை என்று சொன்னால் உங்களை அழிக்கக்கூடிய தலைவர்களாக அந்த தலைவர்களை மாற்றி தருவேன். எனவே தலைவர்களை திட்டுவதை விட்டுவிட்டு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள், இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? இஸ்லாமியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் ஒழிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், பல்வேறு முனைகளில் இருந்து பல்வேறு தாக்குதல்கள் உட்படுத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் தாக்குகின்ற மனிதனை திட்ட வேண்டாம். தாக்குகின்ற மனிதனை அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான், இதனால் தான் தாக்கப்படுகிறோம் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு பெருமானார் முத்தாய்ப்பாக சொல்லி தந்தார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தொழுகையை கொண்டும் விக்ரை கொண்டும் உதவி தேடுங்கள். இந்த தொழுகையும் விக்ரையும் நீங்கள் மறந்ததின் காரணமாகத்தான் உங்கள் தலைவர்களை நாம் உங்களுக்கு பாதகமாக திருப்பி விட்டிருக்கிறோம். எப்பொழுது ஈமானும் இஸ்லாமும் சற்று நம்மிடத்திலே தூரப்பட்டு போனதோ, குர்ஆனும் ஹதீஸும் நம்மிடத்திலே நிஜங்களாக இருக்க வேண்டியவை எப்பொழுது நிழல்களாகி போகணும், அப்பொழுதே அல்லாஹ் நமக்கு எதிரான தலைவர்களை, நம்மை அழிக்கக்கூடிய தலைவர்களை அல்லாஹ் நம்மின் மீது சாட்டிவிட்டான். புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய துஆ, இறைவா, நாங்கள் செய்கின்ற குற்றச் செயல்களின் காரணமாக எங்களுக்கு எதிரான, எங்களை அழிக்கக்கூடிய, எங்களுக்கு எந்த விதமான ரஹ்மத்தும் காட்டாத தலைவர்களை நீ எங்களின் மீது சாட்டிவிடாது. இதே நிலைமை பெருமானார் காலத்திலும் நடக்கிறது. அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரப்படவும் இல்லை, அவர்களை திட்டவும் இல்லை, ஏசவும் இல்லை. ஒரு 22 ஆண்டுகள் ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவேகத்தோடு இருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்கள். அத்தோடு மட்டுமல்ல, ஃபத்ஹ் மக்காவிற்கு பின்னால், மக்காவுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெருமானார் அந்த காஃபிர்களுக்கு ரஹமத்தாக இருந்தார்கள். நம்முடைய இந்த வாழுகின்ற இந்த காலத்திலே நமக்கு வரவேண்டிய ஒரு சிந்தனை இதுதான். நாம் அழிக்கப்படுகிறோம் ஒழிக்கப்படுகிறோம் என்பதன் காரணத்திற்கு பின்னால் இருப்பது எதிரி அல்ல, நாம் தான். அல்லாஹ்வை மறந்தோம், ரசூலை மறந்தோம், குர்ஆனை திக்ரை மறந்தோம். மறந்ததின் விளைவு அல்லாஹ் நம்மின் மீது சாட்டுகின்றான். நாம் அறியாத புறத்திலிருந்து பல்வேறு எதிரிகளை அல்லாஹ் நம்மின் மீது அழிவை செலுத்துகிறான் என்பது குர்ஆன் ஹதீஸினுடைய முத்தாய்ப்பான கருத்துகளாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பத்ர் யுத்தக்களம் நமக்கு தருகின்ற முக்கியமான படிப்பினை, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் காஃபிர்களாக இருந்த போதிலும் கூட அந்த காஃபிர்களிடத்திலே மனித நேயத்துடன், ஒரு மனிதாபிமானத்துடன், சமய சுதந்திரத்துடன், சமய நல்லிணக்கத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த சமய நல்லிணக்கமும், அந்த சமய சுதந்திரமும், அந்த சகோதரத்துவமும் நம்மிடத்திலே வர வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க இறுதி பேருரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தேவையான பல்வேறு விதமான விஷயங்களை பட்டியலிட்டு சொல்கின்றார்கள். அதிலே சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே நிறத்தால், இனத்தால், ஜாதியால், இன்ன பிற பிரிவுகளால் உங்களிடத்திலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. உங்களிடத்திலே சிறந்தவர் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர். அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் யார்? யார் இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் என்றார்கள். மனிதர்கள் என்கின்ற அடிப்படையிலே எந்த ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. குர்ஆன் என்பது வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான வேதம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமும் அவர்களுக்கு மட்டுமான, இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமான ரசூலும் அல்ல.
அகில உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த குர்ஆன் அகில உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட வேதம். அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தேவையான குர்ஆன் விஷயத்தை சொல்லித் தருகிறது. இஸ்லாமியனாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். நம்மையும் அப்படித்தான் வாழ சொல்லித் தருகிறார்கள். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் காஃபீர்களாக இருந்த போதிலும் கூட அவர்களுடன் ஒரு சமய நல்லிணக்கத்துடன் ஒரு சகோதரத்துவத்துடன் பழகி வந்த வரலாறுகளை பார்க்கிறோம். அந்த வரலாற்றின் விளைவாகத்தான் பல்வேறு நபர்கள் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள் என்கின்ற வரலாற்றை நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இஸ்லாத்திற்கு வரல. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அப்துல்லா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு வரல. மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹுடைய தாயார் வருகிறார்கள் மதீனாவிற்கு. எதற்கு? தன் மகள் அஸ்மாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகிறார்கள். ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அஸ்மா தன்னுடைய தாயை தன்னுடைய வீட்டிலே சேர்க்கவில்லை, வெளியே போங்கன்றாங்க. வேணாம், நீங்க காஃபிர் வர வேண்டிய அவசியம் இல்லை, சென்று விடலாம் சொல்லிட்டு பெருமானார்கிட்ட போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி என்னுடைய தாய் என்னிடத்திலே வந்திருக்கிறார்கள், காஃபிராக நான் இப்ப என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலிலே அவர்கள் உங்களை பெற்றெடுத்த தாய். இரண்டாவது, காஃபிராக இருந்த போதிலும் கூட அந்த தாயிடத்திலே நீங்கள் ஒரு சமய சுதந்திரத்துடன் சமய நல்லிணக்கத்துடன் நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேகமாக சென்று தன்னுடைய தாயின் கரம் பிடித்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள் அழைத்து சென்று உபசரித்தார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சமயம் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே, சமயம் என்கின்ற வார்த்தைக்கு பல்வேறு விதமான விளக்கங்களை நமக்கு எழுதி தருகின்றார்கள். நாம் சற்று இந்த மதம் குறித்துண்டான வார்த்தைகள், மார்க்கம் குறித்துண்டான தமிழிலே மொழியப்படுகின்ற வார்த்தைகளை சற்று தூர நோக்கோடு சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இஸ்லாத்தை மதம் என்று சொல்வதை விட இஸ்லாம் ஒரு சமயம், மார்க்கம் என்று சொல்வதுதான் மிகச்சிறந்தது என்கின்றார்கள். மார்க்கம் என்பது வழி, சமயம் என்பது ஒரு பெண் ஒரு பருவ வயதை அடைகிறாள் என்று சொன்னால் சமைந்தாள் என்று அர்த்தம். சமைந்தாள் என்ன அர்த்தம்? அவள் பக்குவம் பெற்றாள் என்கின்ற அர்த்தம் அங்கே வருகிறது. இந்த உலகத்திலே எல்லா சமயங்களும் மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி வந்தது. குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சமயம் இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த மனிதனையும் பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி வந்தது என்கின்றார்கள். இஸ்லாத்தை நீங்கள் மதம் என்று சொல்ல வேண்டாம். ஏன் மதம் என்று சொல்ல வேண்டாம்? மதம் என்கின்ற அந்த தூய தமிழினுடைய வார்த்தைக்கு அர்த்தம், பெண்களுக்கு எப்படி மாதம் மாதவிடாய் வருதோ அதே போல யானைகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட 2 நாட்களிலே பெண்களை போன்ற மாதவிடாய் வரும். அந்த மாதவிடாய் அதனுடைய காதின் மேலே ஒரு சின்ன துளி இருக்கும், ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையிலிருந்து வரணும். வரவில்லை என்று சொன்னால் தான் அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த யானைக்கு மதம் பிடிக்கிறது. மதம் அந்த யானைக்கு பிடிக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து நமக்கு இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள், குறிப்பாக நம் தமிழகத்தை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள், மிகப்பெரிய உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதை விட சமயம் என்கின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுதான் உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே அநேகம் நாம் பார்க்கலாம். சமயம் என்கின்ற வார்த்தை இந்த உலகிற்கு சொல்லித் தருகின்ற அத்துணை கருத்தாளத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். எல்லா மனிதர்களுடனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ரௌலாவிலே இருக்கின்றார்கள். யமனிலிருந்து, ஷாமிலிருந்து, திமிஷ்கிலிருந்து பல்வேறு பாதிரிகளுடைய குழுக்கள் வந்து பெருமானாரை சந்திப்பது வழக்கம். சில நபர்கள் பெருமானாரிடத்திலே விளக்கம் கேட்டு வருவார்கள். சில
நபர்கள் பெருமானாரிடத்திலே சர்ச்சை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கிலே வருவார்கள். யார் எப்படி வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்தே வாழ பழக்கப்பட்டவர்கள், அப்படியே அரவணைத்து வாழ்வார்கள். 70 பாதிரிமார்கள் ஷாமில் இருந்து வருகிறார்கள் பெருமானாரிடத்தில். மார்க்கம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வருகின்ற அந்த 70 பாதிரிமார்களையும் பெருமானார் ரௌலா ஷரீஃபிலே மதீனாவிலே அமர வைத்து அவர்களிடத்திலே உரையாற்றுகிறார்கள். அவர்களுக்கு அந்த பாதிரிமார்களுக்கு அவர்களின் வணக்கத்திற்கு உண்டான நேரம் வருகிறது. வருகின்ற அந்த சமயத்திலே பெருமானாரிடத்திலே சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் இறைவனை நாங்கள் வணங்குவதற்குண்டான நேரம் வந்துவிட்டது, எனவே நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை முடித்து விட்டு வருகிறோம் என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வேறு எங்கும் சென்று தொழ வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய பள்ளியிலே உள்ளேயே நின்று நீங்கள் தொழலாம், உங்கள் வணக்கத்தை நீங்கள் நிறைவேற்றலாம், இஸ்லாமிய பள்ளியிலே நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம் என்று சொல்லுகின்ற அந்த பெருமானாருடைய வார்த்தையிலே மாற்று மத சகோதரர்களாக இருந்த போதிலும் கூட அவர்களிடத்திலே ஒரு சகோதரத்துவத்துடன் சமையல் இணக்கத்துடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வரலாற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே இஸ்லாமிய கலீஃபாக்கள் ஒரு கிறிஸ்துவ மடாலயங்களிலோ அல்லது வேறு விதமான ஆலயங்களிலோ அவர்கள் தொழுகின்ற முறையை மிக கவனிப்போடு பார்த்து பார்த்து தொழுதிருக்கின்றார்கள். இந்த 70 பாதிரிமார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானாருக்கு பின்பாக அழைப்பு விடுக்கிறார்கள், நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வர வேண்டும், ஜெருசலத்திற்கு வர வேண்டும். காரணம், ஜெருசலத்திலே தான் எங்களுடைய தலைமை பீடம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடன் சமய சுதந்திரத்துடன் ஒரு மனிதநேயத்துடன் நடந்து கொண்டார்கள். எங்களினுடைய ஆலயங்களை, கிறிஸ்துவ மடாலயங்களை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்கின்ற அழைப்பு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விடுக்கப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே செல்கிறார்கள். ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களையும் சென்று அவர்கள் பார்வையிடுகிறார்கள். பார்வையிடுகின்ற சமயத்திலே லுஹ்ருடைய நேரம் வருகிறது. லுஹ்ருடைய வக்த் வாங்க சொல்லியாச்சு, லுஹர் தொழ வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தி சர்ச் ஆஃப் ரிசெப்ஷன் என்கின்ற ஒரு கிறிஸ்துவ ஆலயத்திலே நிற்கிறாங்க. இப்ப பாதிரிகள்லாம் சொல்றாங்க, இந்த ஆலயத்திலே நீங்கள் தொழுவதை விட எங்களுக்கு பைத்துல் முகத்தஸுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டைன் என்கின்ற ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே நீங்கள் தொழுவதற்காக வேண்டி நாங்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அமீருல் முஃமினீனே, நீங்கள் அந்த ஆலயத்திலே நீங்கள் வந்து தொழுது கொள்ளலாம் என்று சொன்ன போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பதிலுமே சொல்லல. எந்த பதிலுமே சொல்லாம அந்த ஆலயத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து வாயிற்படியிலே முசல்லாவை விரித்து லுஹரை முடித்து விட்டு உள்ளே போகிறார்கள். பாதிரிமார்கள் கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அவர்களின் பள்ளியிலே தொழுவதற்குண்டான எல்லா முழு சுதந்திரத்தையும் எங்களுக்கு தந்தார்கள், உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கிலே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் உங்களை இங்கே நீங்கள் தொழலாம் என்று சொன்னோம். ஆனால் நீங்கள் பள்ளிக்கு வெளியே சென்று தொழுதுவிட்டு வருகிறீர்களே என்று சொன்னபோது எல்லா விஷயத்தையும் ஒரு தூர நோக்கோடு ஆய்வு செய்கின்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை என்னுடைய வஃபாத்திற்கு பின்பாக, இந்த கிலாஃபத்தினுடைய ஆட்சிக்கு பின்பாக ஒருவேளை இஸ்லாமியர்களில் சிலர் இப்படி வரலாம், இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம், எங்களுடைய அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுத ஆலயம், எனவே இந்த ஆலயத்தை இடித்துவிட்டு இந்த இடத்திலே உமர் அவர்களின் நினைவாக மஸ்ஜிதே உமர் என்கின்ற இந்த பள்ளியை நாங்கள் கட்ட வேண்டும் என்கின்ற பிரச்சனை வரக்கூடும், எனவே நான் வெளியிலே சென்று தொழுதேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு பதிலை சொன்னார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், ஜெருசலத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்தினுடைய ஆட்சிக்கு பின்பாக, கலீஃபாக்களின் ஆட்சிக்கு பின்பாக வரலாற்றிலே நடக்கிறது அதே போன்று பிரச்சனை. உமர் அவர்கள் எந்த வார்த்தையை சொன்னாங்களோ அதே பிரச்சனை நடக்குது. என்ன? இந்த ஆலயத்தின் வாயில் படிக்கு வெளியே இது ஹஜ்ரத் உமர் அவர்கள் தொழுத இடம், எனவே அவர்கள் நினைவாக நாங்கள் இங்கே பள்ளியை கட்ட வேண்டும், எனவே உங்கள் ஆலயத்தை இடிக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனை வருகிறது. வரலாற்றிலே
சில வரலாற்று ஆசிரியர்கள் இடித்து கட்டப்பட்டது என்கின்றார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் அப்படியெல்லாம் கட்ட இஸ்லாமிய கலீஃபாக்கள் அவர்களுக்கு அனுமதி தரவில்லை என்கின்ற வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். சற்று நாம் இந்த வரலாற்றை ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு ஆய்வு செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சமய சுதந்திரத்தை, சகோதரத்துவத்தை, அவர்களுக்கு ஒரு சமய நல்லிணக்கத்தை கற்றுத்தந்தார்கள். இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த போதிலும் கூட அந்த சிந்தனை தான் இன்று நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகப்பட்டோம்னா, காவிகள் இப்படி செஞ்சு விட்டாங்க, அந்த கூட்ட தலைவர்கள் இப்படி செஞ்சு விட்டார்கள், ஒரு வேகப்பட்டு நாம் பேசுகிறோம். ஒரு யதார்த்தத்தை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேசத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மெஜாரிட்டியாக, நம்முடைய மக்கள் தொகை பெரும்பான்மையாக இருந்த போதிலும் கூட நம்முடைய அம்சம், நாம் வகிக்கின்ற இடம் சிறுபான்மை. மக்கள் தொகையிலே பெரும்பான்மை, ஆனால் நம்முடைய இந்திய தேசத்திலே நாம் வகிக்கின்ற அந்தஸ்து சிறுபான்மை. இந்த சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு பாதுகாப்பு என்பது வீரப்படுவதிலோ வேகப்படுவதிலே அல்ல. நம் வாழுகின்ற இந்திய தேசத்திலே விவேகத்தோடு நடந்து கொள்வது மட்டும்தான் இஸ்லாமிய சமூகத்திற்கு உண்டான பாதுகாப்பே தவிர, சாலையிலே இறங்கி களம் இறங்கி போராட்டம் செய்வதோ அல்லது இன்ன பிற காரியங்களிலோ வன்முறைகளிலோ ஈடுபடுவது என்பதோ நம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல, எதிர்கால சமுதாயமான நம் குழந்தைகளின் வாழ்வை பாதிக்கும் என்பதிலே அணுவளவும் சந்தேகம் இல்லை. விவேகத்தோடு நடந்து கொள்வது என்று சொன்னால் என்ன? இன்றைய காலத்தை, இன்றைய யுகத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு நடந்து கொள்வது என்பது நேற்று இரவிலே பயானிலே சொல்லப்பட்ட விஷயம்தான். அல்லாஹுடைய கிருபையால் நம் குழந்தைகளுக்கு உண்டான அந்த கல்வியை மிகச்சரியாக தேர்வு செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் விவேகம். இன்னைக்கு நம்ம அதை செஞ்சா மட்டும்தான் எதிர்கால சமுதாயமான நம் குழந்தைகளுக்கும் நாம் பிடித்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் பாதுகாப்பை தவிர, வேகப்படுவதால், வீரப்படுவதால் எந்த காரியத்தையும் எப்பொழுதும் நம்முடைய தேசத்திலே நாம் சாதித்து விடவே முடியாது. தயவு கூர்ந்து நம் இஸ்லாமிய சமூகத்திற்குண்டான பாதுகாப்பை பேசுகின்ற நாமெல்லாம் சற்று விவேகத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு செயல்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிந்தனையை தான் சஹாபாக்களுக்கு கற்றுத் தந்தார்கள். விவேகத்தோடு செயல்படுவதனுடைய நோக்கம் நம் குழந்தைகளை நம் இந்திய அரசாங்கத்தினுடைய அத்துணை துறைகளினுடைய பதவிகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாம் அமர்த்துவது மட்டுமே நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதுகாப்பு. கல்வித்துறையிலே நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிக உன்னிப்பாக இருக்க வேண்டும். வெறும் காசு பணத்தை சம்பாதிப்பது மட்டுமில்லாமல் நம் சமூக சிந்தனையோடு, சமூக நோக்கோடு நம் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கல்வியாக நம் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, காசு பணம் சம்பாதிப்பது என்பது நம்முடைய தேவை, யதார்த்தம், வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் அதே சமயத்திலே நம் குழந்தைகளுக்கு உண்டான அந்த கல்வி நம் சமூகத்திற்கும் பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். இந்திய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு துறைகளிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த துறைகளிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 1% கீழாகத்தான் இருக்கிறது. யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நம் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனப்பான்மை என்ன அப்படின்னா, இந்திய தேசத்துல ஒரு ஜனாதிபதி முஸ்லீமாக இருக்கிறார், ஒரு அப்துல் கலாம் இஸ்லாமியராக இருந்தார் என்று சொன்னால், நம்முடைய அந்த இஸ்லாமியர்களினுடைய மக்கள் தொகையினுடைய அந்த பங்களிப்பு இஸ்லாமிய அரசியல் துறையிலே, இஸ்லாத்தின் அந்த இந்தியாவினுடைய பொருளாதார துறையிலே, இந்தியாவினுடைய அரசாங்க துறைகளிலே பதவி வகிப்பது என்பது முடிவு பெற்றது என்பதாக நாம் நினைக்கிறோம். காரணம், ஒரு ஆள் பதவிக்கு வந்தாச்சு போதும். ஒரு ஆளை வைத்து நாம் எதையும் செய்துவிடவே முடியாது. நம் சமூகத்திற்குண்டான எந்த பாதுகாப்பையும் நாம் கொடுத்து விடவே முடியாது. எதிர் வருகின்ற காலம், நாம் இருக்கின்ற காலம் மிக பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். எதிர்காலத்திலே என்ன வேண்டுமேனாலும் நடக்கலாம் என்கின்ற யோசனை நமக்கு பல நேரங்களிலே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரங்களில் இருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே தீர்வு, நம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை விவேகத்தோடு நாம் தேர்வு செய்து நம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டும் தான் தீர்வை தவிர வேறு எந்த வழியும்
சிந்தனையும், வேறு எந்த யோசனையும், வேறு எந்த போராட்டமும் நம் குழந்தைகளையும் நம் இஸ்லாமிய சமூகத்தையும் எந்த நேரத்திலையும் யாரும் பாதுகாத்து விடவே முடியாது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பாக சஹாபாக்களிலே அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்கின்ற சஹாபாக்கள், அந்த 70 சஹாபாக்களுக்கு தினமும் பாடம் நடத்தி கொண்டே இருந்தார்கள். இஸ்லாத்திலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் பள்ளிக்கூடம் அது. அந்த முதல் பள்ளிக்கூடத்திலே எல்லா விதமான கல்விகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அஸ்ஹாபு சுஃபாவிலே இடம்பெற்ற ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சஹாபாக்களிலே அதிகம் ஹதீஸை அறிவித்தார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். காரணம், பெருமானாரிடத்திலே அந்த அஸ்ஹாபு சுஃபா என்கின்ற அந்த பள்ளியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அத்துணை ஹதீஸுகளையும் தவறாமல் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். வீட்டுக்குள்ளே இருந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாடம் கேட்டார்கள். நமக்கெல்லாம் வரலாற்றிலே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 அல்லது 9 வயதிலே திருமணம் முடித்தார்கள். அவர்களோடு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதோடு நாம் முடித்து விடுகிறோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆசிரியராக இருந்தார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே மண்டியிட்டு பாடம் படித்த இமாம்கள் 400 நபர்கள். அந்த 400 நபர்கள் தான் தாபிஈன்களாக வருகிறார்கள். அந்த தாபிஈன்கள் போதிக்கின்ற இல்மை தான் இன்று நாம் ஹதீஸாக, ஃபிக்ஹாக, தஃப்சீராக, தாரீகாக நம்முடைய வரலாற்றிலே நாம் வைத்திருக்கிறோம். அதிலே குறிப்பாக ஹஜ்ரத் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே நான் மண்டியிட்டு பாடம் படித்திருக்கிறேன். திரைக்கு பின்னால் அமர்ந்தவர்கள் பாடம் நடத்தி இருக்கிறார்கள். பாடம் நடத்தி இருக்கின்ற அந்த காலத்திலே எங்களுக்கு பெருமானார் குறித்துண்டான அத்துணை விஷயங்களையும், குறிப்பாக பெருமானாருடைய குடும்பவியல் குறித்துண்டான விஷயங்கள், பெருமானாருடைய அந்தரங்க வாழ்க்கை விஷயங்கள், அது அத்தனையும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு பின்பாக வீரப்படுற, வேகப்படுற சமூகத்தை உருவாக்கவில்லை. ஒரு அறிவார்ந்த விவேகத்தோடு செயல்படக்கூடிய சஹாபாக்களுடைய ஒரு குழுவை ஏற்பாடு செய்தார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பின்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்துல இஸ்லாத்திற்கு உள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில சண்டைகள். பைசாந்தியா என்கின்ற அந்த பகுதியிலே வாழுகின்ற இஸ்லாமியர்களுக்குள்ளே சண்டை. அங்கே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலே கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற எதிரி நாட்டினுடைய மன்னன் அந்த பைசாந்தியாவுடைய கிறிஸ்துவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். இது மிகச் சரியான தருணம், அலி அவர்களின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு மிக சரியான தருணம். காரணம், இஸ்லாமியர்கள் அவர்களுக்குள்ளேயே 2 குழுவாக பிரிந்திருக்கிறார்கள், 2 குழுவாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே 2 குழு அடிச்சுச்சுன்னா 3வது குழு உள்ள வருது ரொம்ப ஈஸி. 2 குழு அடித்துக் கொள்கிறார்கள். எனவே இப்ப நீங்க பிரச்சனை பண்ணுங்க, சர்ச்சையை ஏற்படுத்துங்க என்று சொன்ன போது அந்த பைசாந்தியாவுடைய கிறிஸ்துவர்கள் அந்த மன்னனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். இந்த இஸ்லாமியர்களின் ஆட்சி, மிக குறிப்பாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஆட்சி இருக்கிறது, எங்களுக்கு முழுக்க முழுக்க திருப்திகரமான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஒரு சமய சுதந்திரத்தை, ஒரு சகோதரத்துவத்தை, எங்களோடு ஒரு இணக்கத்தோடு வாழ்கின்ற வாழ்வை இந்த இஸ்லாமிய ஆட்சி எங்களுக்கு தந்திருக்கிறது. நீ கிறிஸ்துவனாக இருந்தாலும் கூட, உன்னிடத்திலே நாங்கள் அபயம் தேடி வந்தாலும் நீ எங்களுக்குண்டான அபயத்தை தருவாயா, வழங்குவாயா என்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட இந்த சிறந்த ஆட்சியை உதறி விடுவதற்கோ, நாங்கள் அந்த ஆட்சியை கிளைத்து விடுவதற்கோ எங்களுக்கு விருப்பமில்லை என்கின்ற கடிதத்தை கிறிஸ்துவர்கள் அந்த எதிரி நாட்டினுடைய மன்னனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு சஹாபி இடத்திலே வாளை கொடுத்து சொல்கிறார்கள், இந்த வாளை நீங்கள்
நீங்கள் கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக யுத்தத்திலே இந்த வாளை கொண்டு நீங்கள் போர் செய்து கொண்டே இருங்கள். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே இஸ்லாமியர்கள் அவர்களுக்குள் அடித்துக் கொள்வார்கள். அவர்களுக்குள் அடித்துக் கொண்டால் இந்த வாளை நீங்கள் எடுத்து சென்று ஒரு பாறாங்கல்லிலே அடித்து இந்த வாளை உடைத்துவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள். ஊருக்கு திரும்பி வர வேண்டாம், மலைக்கு சென்று விடுங்கள். மலையின் ஓர பகுதியிலே உச்சியிலே இருந்து அங்கேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழியுங்கள். எந்த அளவிற்கு? மரணம் வருகின்ற வரைக்கும் அந்த மலையிலேயே நீங்கள் இருங்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமியர்கள் எப்போது அவர்களுக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, எப்பொழுது பல குழுக்களாக பிரிந்து அவர்கள் அடிக்க தொடங்கி விடுகிறார்களோ, அவர்களுக்கு அதற்கு அடுத்த காலத்திற்கு பின்பாக எந்த வெற்றியும் இல்லை, எந்த விமோச்சனம் இல்லை, யாரும் அவர்களை காப்பாற்றுவதற்கு வழியும் இல்லை. குர்ஆனும் ஹதீஸும் அவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு பேசுவார்கள், ஆனால் அவைகள் எல்லாம் நிஜங்களாக இருக்காது, நிழல்களாக இருக்கும். எனவே இஸ்லாமியர்கள் எப்போது இரண்டு குழுக்களாக பிரிந்து விட்டார்களோ, நீங்கள் இந்த கத்தியை உடைத்து விட்டு மரணம் வருகின்ற வரைக்கும் அந்த மலையிலேயே உங்களுடைய ஹயாத்தை கழியுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வரலாற்றை, அந்த ஹதீஸை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, மூன்றாவது ஒரு எதிரி உள்ளே வழுவதற்கு உண்டான அந்த ஆயத்தத்தை செய்கிறான். உள்ளே வந்து இஸ்லாமிய சமூகத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் பெருமானார் கற்றுத்தந்திருந்த அந்த சமய சுதந்திரமும் சமய நல்லிணக்கமும் அங்கே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பை, ஒரு அரணை ஏற்படுத்தியது. எந்த கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வாழ்ந்தார்களோ அதே கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்குண்டான பாதுகாப்பை, பாராட்டை வழங்கினார்கள். ஆனால் இன்றைய நிலையிலே நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஒரு 25-27 குழுக்களாக பிரிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெட்கக்கேடு. இந்த சமூக நிலைமை 27 குழுக்களாக இருக்கின்ற நம்மை எதிரி அழிப்பது என்பது மிக இலவு, மிக ஈஸியாக நம்மை அழித்து விடுவார்கள். இந்த நிலையிலே நமக்குண்டான பாதுகாப்பு இரண்டே இரண்டு. ஒன்று, விவேகத்தோடு நம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி. இரண்டாவது, எதிரியாக இருந்தாலும் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாம், அந்தஸ்திலே சிறுபான்மையாக வகிக்கக்கூடிய நாம் எல்லாம் எதிரிகள் காபீர்களாக இருந்த போதிலும் வேகப்படாமல், வீரப்படாமல் நம் எதிர்கால சமுதாயமான குழந்தைகளின் பாதுகாப்பை இஸ்லாமிய சமூகத்திற்குண்டான அரணை ஏற்படுத்துகின்ற நோக்கிலே சமய நல்லிணக்க சிந்தனையோடு நம் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற தேசத்திலே வாழ வேண்டும். இது இன்னைக்கு ரொம்ப அடிப்படை. இது இல்லாமல் போய்விட்டால் எத்துணை நபர்கள் சிறை சென்றாலும் நம் இஸ்லாமிய சமூகத்தை யாரும் பாதுகாக்க முடியாது. எத்துணை நபர்கள் சிறை சென்றாலும், சிறை சென்ற நபர்களை நாம் எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் மீட்கவே முடியாது. போராட்டங்களாலோ சிறை செல்வதாலோ நம் குழந்தைகளையோ நம் இஸ்லாமிய சமூகத்தையோ எந்த விதத்திலும் நாம் பாதுகாத்து விடவே முடியாது. ஒன்று கல்வி, இரண்டாவது சமய சுதந்திர சிந்தனையோடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த இரண்டு சிந்தனைகள் மட்டும்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்குண்டான அந்த பின்புண்டான வாழ்க்கைக்கும் ஒரு பாதுகாப்பை, ஒரு அரணை ஏற்படுத்தி என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழக்கூடிய அந்த காலத்திலே யமன் தேசத்திலே தமாமா இப்னு உசால் என்கின்ற ஒரு மனிதர் இருந்தார். தமாமா இப்னு உசால் அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, யமனுடைய மிகப்பெரிய மன்னர். ஆனா வேலையே என்ன? இஸ்லாமியர்களுக்கு எல்லா பொருள்களும், சாப்பாடு, உணவு, ஆடை எல்லாமே யமனில் இருந்தா வரணும். யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் அந்த யமன் தேசத்திற்கு போறாங்களோ, முஸ்லீம் என்று சொன்னால் வெட்டி விடுவது, வீழ்த்து விடுவது, எந்த பேச்சுமே இல்லை. முஸ்லீமா உடனே வெட்டு. இந்த தமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு பின்னால் வருகிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், அவர்கள் அவருடைய யமன் தேசத்தில் இருந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி வர்றாங்க. அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் உம்ரா எல்லா காலங்களிலுமே இருந்துச்சு. உம்ரா செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். மதீனாவை கடந்துதான் மக்காவிற்கு சென்று உம்ராவுக்கு செல்லணும். அப்படிப்பட்ட அந்த நிலையில மதீனால ஒரு இரவு தங்குறாங்க. இரவிலே தூங்காமல் மதீனாவை வலம் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே மதீனாவிற்கென்று ஒரு சில சஹாபாக்களை இரவு நேரத்திலே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. இவர் ஊருக்கு புதுசா தெரிகிறாரு, யாருன்னே தெரியலையே,
என்று சொல்லிக்கொண்டு சஹாபாக்கள் அவரை பிடித்து கொண்டு போய் பள்ளியில வச்சிடறாங்க. பள்ளியில தூணுல கட்டப்பட்டு நிற்கிறாங்க. யாரு? தமாமா இப்னு உசால். இந்த செய்தி பெருமானாருக்கு காலையில வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து பள்ளியிலே அமர்ந்து கேட்கிறார்கள், யாரை பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? சஹாபாக்களுக்கு யாரெல்லாம் தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யாரை பிடித்து பள்ளியிலே கட்டி வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அது யாருன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா இரவு நேரத்துல தூங்காம மதீனாவுல வலம் வந்து கொண்டிருந்தார், பார்ப்பதற்கு ஒரு மாதிரியா தெரிஞ்சார், அதான் கொண்டு வந்து வச்சுட்டோம்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது வேற யாரும் இல்லை, யமன் தேசத்தினுடைய மன்னன் தமாமா. அப்படிங்கும்போது சஹாபாக்கள் கொதித்தெழுந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் என்ன செஞ்சிருப்போம்? வெட்டி இருப்போம், வீழ்த்தி இருப்போம். ஆனால் எங்களுக்கு இது தெரியலையே என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல, தமாமாவிடத்துல எதுவுமே கேட்கல. தமாமாவா பெருமானார்கிட்ட பேசினாங்க, உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு என்னுடைய விஷயத்துல. ஒன்று, உங்களுடைய தோழர்கள் சொல்ற மாதிரி என்னை நீங்க கொல்லலாம், இல்லைன்னா நீங்க மன்னிச்சு விடலாம். இது ரெண்டுமே நீங்க நடக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதியுமே சொல்லாம சஹாபாக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நல்லா கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம சொல்ற கவனிப்பு இல்லை, நம்ம கூப்பிட்டு உட்காருச்சப்பா நல்லா கவனிச்சுக்க அப்படின்னு அந்த கவனிப்பு இல்லை. பெருமானாத்துல சஹாபாக்கள் நல்லா கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் சஹாபாக்கள் கையத்தெல்லாம் அவுத்து உட்கார வச்சு அவருக்கு என்னென்ன தேவையோ விருந்து உபசரிப்பு எல்லாத்தையும் செஞ்சாங்க. முதல் நாள். 2வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சுமாமா அவர்கள் அப்படியே நிற்கிறாங்க. நிற்கிறப்ப சொல்றாங்க, சொல்லப்பட்ட விஷயம் வந்து உண்மையுமே மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஒவ்வொரு மாதமும் தமிழகத்தில் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக கெசட்ல யாரெல்லாம் பேர் மாற்றினாங்க, தமிழக அரசாங்கத்தினுடைய கெசட்ல யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக மதம் மாறினார்கள், யாரெல்லாம் இஸ்லாம் மதத்திலிருந்து வெளியே போனாங்கன்னு பட்டியல் ஒவ்வொரு மாதத்தில் வெளியிடுறாங்க. முடிந்தால் அந்த பட்டியலை எடுத்து பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக நம் இஸ்லாமிய பெண்கள், வாலிப வயதை அடைந்த பெண்கள் காதல் வயப்பட்டு குறைந்தபட்சம் மாதத்திற்கு 3 பேராவது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போறாங்க. அதுல பேரை பார்க்கிறோம். அதுல பேர் அவர்களுடைய பேர் பாத்திமான்னு இருக்கு. கெசட்ல பேர் மாத்திரப்ப வேற பேர் மாறுது. மாசத்துல குறைஞ்சபட்சம் 3 பேர் அல்லது 2 பேர் தீனை விட்டு வெளியே போறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி மீண்டும் தீனுக்குள்ளே வருகின்ற அவர்களுக்கு குடும்பம் எந்த சூழ்நிலையும் ஆதரவு தர்றதில்லை. காரணம் என்னன்னா, யதார்த்தம் அதுதான். உன் குழந்தை அப்படி பண்ணிட்டா அப்படின்னா திருப்பி சேர்த்துட்டோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்போ வாழ்வோ இந்த சமூகம் கொடுக்க மறுக்குது. அப்படி ஆதரவற்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஆண்கள் சம்பாதிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தீனை கற்றுத்தர வேண்டும், ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் ஒரு தமிழகத்தினுடைய புதிய திட்டம் இது. அல்லாஹ் அவங்களுடைய அந்த நியத்தை அல்லாஹ் ஒரு பூர்ணமான நியத்தாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே நம்மை தேடியெல்லாம் வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக அவர்களுக்கு நிறைவு செய்து தர வேண்டும். நம் சமூக சிந்தனையோடு கவலையோடு இந்த திட்டத்தை ஆரம்பித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வைத்து அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஹிதுமத்திற்கு நம்மின் மூலமாக ஒரு பங்களிப்பை அல்லாஹ் தர நாடியிருக்கிறார். எனவே தரக்கூடிய நபர்கள் தாராளமாக தந்து நம் இஸ்லாமிய சமூகத்திற்குண்டான ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு பக்கபலத்தை நாம் வழங்குவோம். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் பல்வேறு தரப்பிலிருந்து தர வேண்டும் என்கிற துஆவோடு ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2வது நாள் அங்க பள்ளியில உட்கார்றாங்க. உட்கார்ந்தனே பெருமானாரை பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம் யாருன்னா உங்க முகம்தான். எனக்கு பிடிக்காத முகம் உங்க முகம்தான். நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த மார்க்கம் தான் எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயும் ஒன்றும் சொல்லல, சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. சஹாபாக்கள் நல்லா கவனிச்சாங்க. நம்ம கவனிப்பு இல்லை, நல்லா கவனிச்சாங்க. விருந்து உபசரிப்புலாம் கொடுத்து நல்லா கவனிச்சாங்க. 3வது நாளும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வரும்போதும் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம் உங்களுடைய முகம், உங்களுடைய மார்க்கம் தான் எனக்கு பிடிக்காது என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அவரை விட்டுருங்க, அவர் போகட்டும் யமனுக்கு, அவர் நாட்டுக்கு அவர் போகட்டும் என்று அனுப்பி வைக்கிறார்கள். வெளியே போகின்ற சுமாமா
இஸ்லாமியர்களை யமனுக்குள்ளே நுழைகின்ற போதெல்லாம் கொன்று குவித்த சுமாமா வெளியே போய் அடுத்த கணம் உள்ளே வந்து பெருமானாருடைய கையை பிடித்து சொன்னார்கள், லஅன்த அஹப்பு இலைய யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே எனக்கு பிடித்தமான முகம் நீங்கள் தான், எனக்கு ரொம்ப பிடித்த முகம் நீங்கள் தான், இந்த உலகத்திலே இருக்கின்ற மார்க்கத்திலே எனக்கு ரொம்ப பிடித்த மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாமிய மார்க்கம் தான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், எப்பொழுது உங்களை முதல் நாள் இந்த பள்ளியிலே பார்த்தேனோ அப்பொழுதே தீனை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஆசையும் அவாவும் எனக்கு வந்தது. ஆனாலும் நீங்கள் ஒரு மாற்று மத தலைவனிடத்திலே உங்களுடைய இஸ்லாமியர்களை எல்லாம் கொன்று குவிக்கக்கூடிய ஒரு கொடூரனிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் நான் சொன்னேன், உங்களை பார்த்த முதல் நாளே எனக்கு நீங்கள் பிடித்து போனீர்கள், ஆனாலும் நான் வேண்டுமென்றே சொன்னேன் உங்களை 3 நாளும் பிடிக்காது என்று, என்னை மன்னிக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த முகம் யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய முகம், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த மார்க்கம் உங்களுடைய மார்க்கம் யா ரசூலுல்லாஹ். நான் உம்ராவிற்காக வேண்டி வந்தேன், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், இப்பொழுது நான் உம்ராவிற்கு செல்ல வேண்டும் என்கிறார்கள். உம்ராவிற்காக வேண்டி மக்காவிற்கு செல்கின்றார்கள். ஹஜ்ரத் சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு சென்று உள்ளே நுழைகிறார்கள். வரலாற்றிலே அதற்கு முன்பாக இன்று நாம் ஹஜ்ஜிலே சொல்கின்ற தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கின்ற இந்த தல்பியா சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பாக சப்தம் போட்டு கூட்டம் கூட்டமாக சொல்கின்ற பழக்கம் இல்லை. இந்த சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராவிற்காக வேண்டி கஅபாவிற்கு அந்த ஹரமுக்குள்ளே நுழைகின்ற போது அவர்கள் வந்த சஹாக்களோடு சொல்கின்றார்கள், சப்தம் போட்டு குழுக்களாக சொல்கின்றார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுகின்ற போது மக்காவிலே இருக்கக்கூடிய காபிர்கள் குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள். இதற்கு முன்பாக மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டு உம்ராவை செய்து வந்த இந்த இஸ்லாமியர்கள் இப்பொழுது உரத்த சப்தத்தோடு தல்பியாவை சொல்லிக்கொண்டு ஹரமுக்குள்ளே நுழைகிறார்கள். இவர்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்து விட்டதா என்று எதிர்நோக்கி வேகமாக வருகின்றார்கள். மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து நிற்கின்றார்கள். முதலிலே ஹஜ்ரத் சுமாமா நிற்கின்றார்கள். சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த உடனேயே மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படியே திரும்பி போய் அவர்கள் பெற்றெடுத்த அந்த இளைஞர்கள் வாலிபர்களுக்கு சொன்னாங்க, பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணாங்க, எதுவும் பண்ணாங்க. வந்திருக்கிற யாரு தெரியுங்களா? யமன்ல இருந்து சுமாமா வந்திருக்கிறாங்க. அங்கதான் நமக்கு எல்லாமே வருது, எல்லா பொருளும் பொருளாதாரமும் யமனில இருந்து தான் வரணும். அவங்க தடை விதிச்சாங்க, மக்கால நம்மால் வாழ முடியாது. இதை சொல்லிட்டு இருக்கின்ற சமயத்திலேயே சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி உம்ரா செய்வாங்களோ அந்த மாதிரி உம்ரா செய்றாங்க. காபிர்களுக்கு ரொம்ப கோபமாயிடும். சரி, தல்பியா சொன்னதோட முடிக்கணுமா இல்லையா? உம்ரா நம்ம செய்யறமா செய்ய விட்டு போட்டு இந்த இஸ்லாமியர்கள் செய்யற மாதிரி இந்த சுமாமா செய்யறாரேன்னு கோபப்பட்டு திருப்பியும் சுமாமா அவர்களை ஒரு முஷ்ரிக் அடித்து விடுகிறார். வேகமா வர்றாங்க மக்காவுடைய காபிர்கள் தலைவர்கள் எல்லாம், என்ன காரியம் செய்து விட்டாய்? சுமாமாவிடத்திலே மன்னிப்பு கேள் என்று கேட்ட போது மன்னிப்பு கேட்கல. வேகப்பட்டு ஹஜ்ரத் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்தோடு ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னை நீ இங்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், காரணம் இது உன் ஊர், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ நாளைக்கு என்னுடைய ஊரின் பக்கம் வந்துதான் ஆகணும். உனக்கு உணவு, உனக்கு தேவையான வாழ்வாதாரம் என் யமன் நாட்டிலிருந்து தான் வருகிறது. இந்த யமன் தேசத்திலிருந்து இன்று நான் சொல்கின்றேன், மக்காவிற்கு ஒரு தானிய வித்து கூட வராது, உணவு தடை நான் விதிக்கிறேன் என்று சொன்னாங்க. சுமாமா இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவு தடை விதித்து விட்டு எங்க போறாங்க? யமனுக்கு போகிறார்கள். 1 மாசம் மக்காவின் முஷ்ரிக்கள் பொறுத்தாங்க. கையில் வச்சிருந்த எல்லா பொருளும் காலியா போச்சு. இப்ப கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு? சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இல்ல, பெருமானாருக்கு எழுதுறாங்க. சற்று யோசித்து பார்க்கணும். மக்காவினுடைய குறைஷிகள் பெருமானுக்கு எதிரியாக இருந்தார்கள், காபிராக இருந்தார்கள், அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அபயம், ஒரு அழிவுன்னு வர்றப்ப அழித்த நபரிடத்திலே யாரு போய் முறையிடல? ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவின் முஷ்ரிக்குகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், யமன் தேசத்திலிருந்து எங்களுக்கு உணவு தடை விதிக்கப்பட்டு விட்டது, உணவு எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது, நாங்கள் பட்டினியோடு பசி
பசியோடு இருக்கிறோம். எனவே இந்த சுமாமத்து பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நீங்கள் சொல்லுங்களே, எங்களுக்கு உணவை அனுப்பி தருவதற்கு அனுமதி தர சொல்லுங்களே என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சுமாமத்து பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். சுமாமா வல் அர்து லில்லாஹ், இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களும், உணவு, தண்ணீர், இது போன்ற எல்லா விஷயங்களும் அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்தமானது. அதை தடுத்து வைப்பதற்கு இந்த உலகத்திலே யாருக்கும் உரிமை இல்லை. சுமாமாவே, அவர்களுக்கு விதித்திருக்கின்ற உணவு தடையை நீக்கிவிட்டு அவர்களுக்கு நீங்கள் உணவை அனுப்புங்கள் என்கின்ற கடிதத்தை பார்க்கிறோம். எழுதுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுமாமத்து பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கடிதத்தை பார்த்ததற்கு பின்பாக ஒரு மூட்டை அரிசிக்கு 2 மூட்டை அரிசி கொடுத்தாங்க. காரணம், சொன்னது பெருமானார். வழக்கம் போல ஒரு மூட்டை கொடுக்கணும்னா பெருமானாருடைய கடிதத்தை பார்த்ததற்கு பின்பாக மக்காவுடைய முஷ்ரிக்குகள் எதிரிகளாக இருந்த போதிலும் கூட 2 மடங்கு உணவுப் பொருள்களை அவர்களுக்கு இறக்குமதி செய்து கொடுத்தார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் எதிரிகள், காவிகள் நம்மை அடிக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள் என்கின்ற இந்த பேச்சுக்கு பின்னால் நமக்கு உண்டான இன்றைய பாதுகாப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது. நம்முடைய பாதுகாப்பை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் வாழுகின்ற நாட்டிலே, நாம் இருக்கின்ற தேசத்திலே மாற்று மத சகோதரர்களுடன் ஒரு சமய நல்லிணக்கத்துடன், ஒரு மத சுதந்திரத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வரலாற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பார்க்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய খিলাফத்தினுடைய ஆட்சியிலே கலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய விலை உயர்ந்த ஒரு இரும்பு கவசம் காணாமல் போய்விடுகிறது. விலை உயர்ந்த இரும்பு கவசம். இந்த இரும்பு கவசம் எங்க பார்க்கறாங்க? கூஃபால இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவர் கையில் அந்த இரும்பு கவசத்தை பார்க்கறாங்க. எப்படி போச்சுன்னு தெரியல. இப்ப இஸ்லாமிய நீதிபதி ஹஜ்ரத் ஷுரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வழக்கு வருகிறது. நீதிபதியாக ஹஜ்ரத் ஷுரஹ் அமர்கிறார்கள். வலதுபுறத்திலே இஸ்லாமிய ஜனாதிபதி குற்றவாளியாக கூண்டிலே அலி அவர்கள் நிற்கிறார்கள். கூஃபாவுடைய அந்த நசாரா கிறிஸ்துவன் அங்கே நிற்கிறார். ஹஜ்ரத் ஷுரஹ் சொல்லுகின்றார்கள், அமீருல் முஃமினீனே, இப்போ நீங்க அமீருல் முஃமினீன் அல்ல, நீங்க வழக்கு கொண்டு வரப்பட்டிருக்கீங்க, உங்கள் மீது ஒரு குற்றம் சொல்லப்படுகிறது, அந்த வாள் அவருடைய வாளா, நீங்க உங்க வாளுன்னு கேட்கிறீங்க. எனவே இப்ப நான் தீர்ப்பு செய்யணும், இது உங்க வாழ் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கின்றார்கள் ஹஜ்ரத் ஷுரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? ஹஜ்ரத் ஹசன், என்னுடைய மகன் தான் ஆதாரம். ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள், வந்து சொல்கின்றார்கள், இது எங்க அத்தாவுக்கு உள்ளதான், எங்க அத்தா தான் இந்த இரும்பு கவசத்தை வச்சிருந்தாங்க, எனக்கு தெரியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹஜ்ரத் ஷுரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் எந்த விளக்கமும் சொல்லல. இந்த வாள் கிறிஸ்துவனுக்கு சொந்தமான தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. கிறிஸ்துவனுக்கு சொந்தமானது தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் கோபப்படுகிறார்கள். நான் ஆதாரத்தை முன்வைத்தேன், சாட்சியத்தை முன்வைத்தேன், அந்த சாட்சியத்தை கேட்டுவிட்டு இந்த வாள் ஒரு கிறிஸ்துவனுக்கு சொந்தமானது என்று நீங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னபோது ஹஜ்ரத் ஷுரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சாட்சி பெற்ற குழந்தையினுடைய சாட்சி இஸ்லாமிய நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுக்காக வேண்டி உங்கள் குழந்தை சொன்ன சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த வாள் அந்த எதிரிக்கு, அந்த கிறிஸ்துவனுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு சொன்ன போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள், இறைவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பின்பாக எந்த சமய நல்லிணக்கத்தோடு, சமய சுதந்திரத்தோடு, நீதத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று பெருமானார் கற்றுத்தந்தார்களோ, அந்த நிகழ்ச்சியை, அந்த வார்த்தையை இப்பொழுது இந்த ஷுரஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து நான் பார்க்கிறேன். இறைவா, அவர்களுக்கு ஆயுளை நீட்டித்தா என்கின்ற துஆவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த ஒரு சமய சுதந்திரமும் சமய நல்லிணக்கம் மட்டும்தான் இந்த நமக்கு பாதுகாப்பு என்பது மட்டுமல்ல, ஒரு மனிதநேயத்தினுடைய சிந்தனையை அல்லாஹ்வும் ரசூலும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பல்வேறு நிலைகளிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்தினுடைய கவர்னராக நியமிக்கப்படுறாங்க. எகிப்தில் பாதி மக்கள் கிறிஸ்துவர்கள், பாதி மக்கள் இஸ்லாமியர்கள். ஏதாவது ஒரு இடத்துல வெள்ளங்க சேருங்கன்னு ஒருத்தர் இருப்பான், அதாவது கிள்ளி விட்டு பார்ப்போமே அப்படின்னு. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த எகிப்தில் இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா மக்களும்.
எகிப்தினுடைய நடு வீதியிலே ஒரு மிகப்பெரிய இயேசு பெருமானுடைய சிலை நின்று கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவனுடைய சிலையை காலையிலே பார்க்கின்ற பொழுது இயேசுவனுடைய சிலையின் முகத்திலே இருக்கக்கூடிய மூக்கினுடைய பாதி உடைபட்டு போயிருக்கிறது. இந்த வழக்கு எங்க வருது? கிறிஸ்துவ பாதிரிமார்கள் ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இடத்திலே வருகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸே, நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள், எங்களுக்கு தீர்ப்பு வேணும். என்ன தீர்ப்பு? இந்த எங்களுடைய கடவுளுடைய சிலையின் மூக்கை உடைத்திருக்கிறார்கள், இதற்கு தீர்ப்பு வேணும். அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் உங்களுக்கு யாரும் தேடி பிடித்து கையில ஒப்படைக்கிறேன். அந்த வந்த பாதிரிகள்ல ஒரு பாதிரி சொன்னாரு, அம்ர் இப்னு ஆஸே, இந்த காரியத்தை எங்களிலிருந்து யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, எங்களுடைய கடவுளாச்சு, செஞ்ச நபர் ஒரு இஸ்லாமியனாகத்தான் இருக்கணும் என்கின்றாங்க. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், நீங்கள் சொல்லுகின்ற கேள்விக்கு, என்னிடத்திலே முன்வைக்கின்ற இந்த வார்த்தைக்கு நான் இப்பொழுது பதில் சொல்ல விருப்பப்படவில்லை, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப பாதிரிகள் சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் அவகாசம் தர்றோம், எங்களுக்கு ஆளை பிடிச்சு கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு நாங்க என்ன செய்யறது? இல்லை, நான் பிடிச்சி கையில கொடுத்துட்றேனே அப்படிங்கிறான். அப்ப அதுல ஒருத்தருக்கு ஒரு பாதிரி சொல்லுகின்றான், வேணா இப்படி செய்வோம், எங்களுடைய கடவுளுடைய மூக்க உடைச்ச மாதிரி நாளைக்கு ஆளை பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலையை இந்த எகிப்தினுடைய முற்றத்திலே வைத்து எங்களுடைய கடவுளுடைய மூக்கு எப்படி உடைக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் பெருமானாருடைய அந்த சிலையினுடைய மூக்கை நாங்கள் உடைக்கிறோம் என்று பேசலாம். அதில் அம்ர் இப்னு ஆஸ் கொதித்து எழுந்து கோவப்படலை, சொன்னாங்க, நாளைக்கு நான் நிச்சயம் கொண்டு வந்து ஆளா நிப்பாற்றேன், அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த உங்களுடைய கடவுளின் சிலைக்கு முன்பாக நிற்க வைத்து என்னுடைய மூக்கை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள், என் மூக்கை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு செய்கிறார்கள். அடுத்த நாள் வருகிறது, ஆளை பார்க்கிறாங்க, எந்த ஆளுமே சிக்கல, யாரு உடைச்சாங்கன்னு தெரியல. இஸ்லாமியர்கள் ஒரு புறத்திலே திரளாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் திரளாக இருக்கிறார்கள். வந்த பாதிரி ஒருவன் கையிலே கத்தியோடவே வந்தான். எதுக்கு? ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அம்ர் இப்னு ஆஸ் மூக்க அறுக்கணும். அந்த நோக்கத்தோடையே அந்த கூட்டம் கூட்டுகிறது. அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கூட்டத்திலே ஏறி நின்று முதலிலே அவர்கள் செய்த உபதேசம் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சாங்க. சொன்னாங்க, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சமூகத்திலே ஒரு சமய சுதந்திரத்துடன் சமய நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்கின்ற வரலாற்றை செய்தியை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய ஜனாதிபதியிடத்திலே என்னிடத்திலே ஒரு செய்தி வந்தது, அதற்குண்டான தீர்ப்பை யார் உடைத்தது என்கின்ற நபரை என்னால் கண்டுபிடித்து கொடுக்க முடியவில்லை, என் மூக்கை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன். எனவே இப்பொழுது தீர்ப்பு செய்யப்படுகிறது, எந்த இஸ்லாமியர்களும் இதற்கு எதிர்க்கக்கூடாது, யாரும் எதிர்த்து கோஷமிடக்கூடாது, அப்படியே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கிறிஸ்துவ சிலையின் அருகாமையிலே போயிருந்து சொல்கிறார்கள், நீங்கள் என் மூக்கை அறுக்கலாம் என்று, என் மூக்கை அறுக்கலாம் என்று சொல்கின்றார்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதிரி அருகிலே சென்று ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுடைய மூக்கிலே கத்தியை வைக்கின்ற போது ஒரு நபர் சப்தம் போட்டு ஓடி வருகின்றான், மூக்கு இங்கே இருக்குது, ஏன்டதான் இருக்கு, யாரும் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுடைய மூக்கை அறுக்கிறாதீங்க. வருகின்றவன் ஒரு கிறிஸ்துவன். ஒரு கிறிஸ்துவன் அந்த உடைந்த மூக்கோடு வருகின்றான். அந்த கூட்டத்தில் வந்து சொன்னா, ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, என்னை நீங்கள் மன்னிக்கணும். முதல்ல கேட்டாங்க, ஏன்? இந்த இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நபர்களிடத்திலையும் அவர்கள் ஒரு மனிதநேயத்துடன் நடந்து கொண்டதா வரலாறுல படிச்சிருக்கிற, இன்றைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்களா என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இரவு நேரத்திலே என் கடவுள் சிலையினுடைய மூக்கை நான் உடைத்தேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன போது ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் மன்னித்தார்கள். குழுமி இருந்த அத்துணை பாதிரிமார்களும் அம்ர் இப்னு ஆஸ் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். கையிலே கத்தியோடு வந்த பாதிரி கையை பிடித்து அழுது கேட்டார், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், ஒரு கற்சிலைக்காக வேண்டி உங்கள் பெருமானாருடைய கற்சிலையை வைத்து உடைக்க வேண்டும் என்று சொன்னபோது நீங்கள் வேகப்படாமல் சொன்னீர்கள்,
சொன்னீர்கள், என் மூக்கை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே, அதிலேயே உங்களுடைய நீதத்தையும் உங்களுடைய ஈமானுடைய பலத்தையும் நான் தெரிந்து கொண்டேன். உங்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கையிலே கத்தியோடு வந்தேன், மூக்கிலே வைத்தேனே தவிர இந்த நபர் வரவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய மூக்கை நான் அறுத்திருக்க மாட்டேன் என்று பாதிரி மன்னிப்பு கேட்ட அந்த வரலாறை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரரிடத்திலே இப்படி ஒரு சமய நல்லிணக்கத்துடன் நடந்து கொண்டதன் மூலமாக பல்வேறு காலங்களிலே இஸ்லாமிய சமூகத்திற்கு உண்டான பாதுகாப்பை அரணை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவிற்கு உள்ள போறாங்க. தான் பிறந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பல்வேறு சித்திரவதைகள், கொடுமைகள், யுத்தங்கள், போர்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. உள்ளே போகின்ற பெருமானாரை பார்க்கின்ற மக்காவுடைய குறைஷிகள் சொல்லுகின்றார்கள், இப்ப நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, பெருமானாரையும் சஹாபாக்களையும் ஊரை விட்டு அடித்தோம், துரத்தினோம், எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலப்ப ரெண்டு சஹாபாக்கள் பேசுகிறார்கள். அல் யௌம் யௌமுல் மல்ஹமா என்று சொல்றாங்க. மல்ஹமானா என்ன? இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட வேண்டியதான். காரணம் நம்ம பிறந்த ஊரை விட்டு நம்மளை வெளியே அனுப்பிச்சான். இருந்த ஊர்லயும் நிம்மதியா வாழ விடல. நம்மோட எப்ப பார்த்தாலும் போர் சண்டை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப மக்கா நம்ம கையில வந்துருச்சு, ஒருத்தனையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சிடணும். அல் யௌம் யௌமுல் மல்ஹமான்னு சொன்னப்ப பெருமானார் காதுல இந்த வார்த்தை விழுந்தப்ப பெருமானார் திருப்பி சொன்னாங்க, அல் யௌம் யௌமுல் மர்ஹமா. யௌமுல் மல்ஹமா அல்ல, யௌமுல் மர்ஹமா. என்ன? இன்று நாம் ரஹ்மத்து செய்ய வேண்டிய நாள். நம்மை அடித்தான், துரத்தினான், நம்மை வாழ்வாதாரம் இல்லாமல் ஆக்கினான், இருந்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற செய்தியை சஹாபாக்களிடத்திலே சொல்லிவிட்டு காபாவின் அருகாமையிலே நின்று மக்காவினுடைய குறைஷிகள், எதிரிகள் எல்லாம் என்று இருக்கிறார்கள். பயத்தோடு அச்சத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை என்ன செய்ய போகிறார்கள் என்ற அச்சத்தோடு நிற்கும் போது பெருமானார் எந்த விளக்கத்தையும் கொடுக்கல, எதுவுமே கேசல. ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, மா தவுன்னு நபி, இப்ப நீங்க நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? மக்காவுடைய ஒட்டுமொத்த குறைஷிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னா வலுந்து கைரா, நீங்க நல்லது செய்வீங்க நாங்க நினைக்கிறோம்னு சொன்னப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்ஹபு அன்துமுத் துலகா, இத்ஹபு அன்துமுத் துலகா, உங்களிடத்தில் இன்றைய தினம் பழி வாங்குதல் எதுவுமே இல்லை, நான் உங்கள் அத்துணை நபர்களையும் மன்னித்து விடுகிறேன், நீங்கள் இந்த ஹரமுக்குள்ளே மக்காவிற்குள்ளே நீங்கள் சுதந்திரமாக வாழலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு பெருமானாருடைய அந்த சமய நல்லிணக்க சிந்தனையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல, இந்த விஷயங்கள் சொல்லப்படுவதன் நோக்கம் இன்றைய நம்முடைய சமூக சூழலிலே நாம் மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயம் நாம் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்கிறோம் என்பதை விட வாழ்வது மட்டும்தான், இந்த விவேகமான செய்தி மட்டும்தான் நம் இஸ்லாமிய சமூகத்திற்கு இன்றைய சூழ்நிலையிலே பாதுகாப்பு. இல்லைன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் அடிக்கலாம், எப்படி வேணாலும் ஒழிக்கலாம், நாம் என்னவும் யாரையும் எதுவும் கேட்க முடியாது, எந்த பாதிப்பிலிருந்து நாம் மீளவே முடியாது. ஸ்பெயினுடைய வரலாறு வரைக்கும் நாம் வரலாற்றை பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு பின்பாக வந்த அத்துணை நல்லடியார்களும் இமாம்களும் மிக பெருமையோடு தான் இருந்திருக்காங்க. ஸ்பெயினில் 800 ஆண்டு கால ஆட்சியை செய்த இஸ்லாமியர்கள், நசாராக்கள் அந்த கிறிஸ்துவ எதிரிகளிடத்தில் தோற்று விடுகின்ற பொழுது ஸ்பெயினை ஒப்படைச்சிட்டு வெளியே வர்றாங்க. ஒப்படைச்சிட்டு வெளியே வர்றப்போ முஸ்லீம்கள் மட்டும் அல்ல, ஸ்பெயினுடைய அந்த வரலாற்றை எடுத்து பாருங்க. முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமா ஸ்பெயினில் இருந்து வருகின்ற போது இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து யகூதிகளும் வெளியே வந்தாங்க. காரணம் கேட்கப்படுகிறது, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குத்தான் போரு, அதுல இஸ்லாமியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், அவங்க வெளியே வருதல சரிதான், நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள் என்று கேட்டபோது எல்லா யகூதிகளும் சொன்னார்கள், இந்த இஸ்லாமியர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் ஒரு சமய சுதந்திரத்தோடு வாழுகின்ற அந்த சிந்தனையை, வாழ்க்கையை, பாதுகாப்பை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமியர்கள் இல்லாத இந்த ஸ்பெயினிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி இஸ்லாமியர்களுடன் சேர்ந்த அத்துணை யகூதிகளும் வெளியே வந்தார்கள் என்கின்ற வரலாற்றை ஸ்பெயின் அழிந்த வரலாற்றினுடைய தொடக்கத்திலே எழுதப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த யகூதியர்கள் இன்று ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், குறிப்பாக இஸ்லாமிய மிக சின்ன நாடு காசாவை அழிக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சிந்தனை அவர்களின் சிந்தனை அல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனையை கொடுத்தான்.
எப்படி இஸ்லாமியர்களோடு வாழ்வதுதான் நன்மை என்று கருதினார்களோ, ஆனால் இன்று ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற இந்த செய்தியை, பெருமானாருடைய ஹதீஸை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எல்லா தலைவர்களின் உள்ளங்களும் இறைவன் அவன் கைவசம் இருக்கிறான், வைத்திருக்கிறான். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ரசூலை மறக்கின்ற காலமெல்லாம் மறந்தால் அந்த தலைவர்களை இஸ்லாமியர்களுக்கு பாதகமாக அல்லாஹ் திருப்பி விடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். சொன்னார்கள், எதிரிகளை திட்டாதீர்கள், காஃபிர்களை ஏசாதீர்கள், மாறாக ஃபஸ்தக்லு பிஸ்ஸிக்ரி வஸ்ஸலாஹ், அல்லாஹ்விடத்திலே தொழுகையை கொண்டும் ஸிக்ரை கொண்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்களே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஒரு முழுமை பெற்ற